நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 அதோட இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. 2 செமிஃபைனல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் செமிஃபைனலில் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா இவங்க 2 பேரும் மோதினாங்க. இந்திய அணி 2023 வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு பழி தீர்க்கும் விதமாக இந்த போட்டியில் சிறப்பாக விளையாண்டு ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றாங்க. இரண்டாவது அரையிறுதிப் போட்டி நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க 2 பேருக்கும் இடையில் நேற்று நடந்தது. சவுத் ஆஃப்ரிக்கா இவங்கள சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறதா இல்லை செமிஃபைனல் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்கிறதா, அந்த மாதிரி தான் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நாக் அவுட் போட்டிகளில் செமிஃபைனலில் இருந்திருக்கு. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. செமிஃபைனல் அப்படின்னாலே ஒரு ப்ரெஷராக விளையாண்டு அவங்க தோற்றுருவாங்க, இப்படி தான் நமக்கு வரலாறு சொல்லுது. அப்படி எந்த அளவுக்கு தோற்றுருக்காங்க அப்படின்றதுக்கு நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. 1992 வேர்ல்டு கப், அந்த வேர்ல்டு கப்பில் இவங்களுக்கு மழை ஒரு இவங்களோட ஆட்டத்தில் குறுக்கிட்டு இவங்க அடுத்த கட்டத்துக்கு தகுதி பெற முடியாமல் போக வச்சிருச்சு. அது கூட ஒரு பேட் லக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கடந்துடலாம். அதுக்கப்புறம் நடந்தது தான் 1999 வேர்ல்டு கப். ஸோ அந்த 99 வேர்ல்டு கப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி ஒரு பலம் வாய்ந்த அணி. எப்படி ஆஸ்திரேலிய அணி ஒரு பலம் வாய்ந்த அணியோ அதே போல் தென்னாப்பிரிக்கா அணியும் ஒரு பலம் வாய்ந்த அணி. அப்போ இந்திய அணி கூட ஒரு ஆவரேஜான அணி தான், அசாருதீன் தலைமையில் இருந்த இந்திய அணி. அப்போ தென்னாப்பிரிக்கா அணியில் ஹான்சி க்ரோவனை கேப்டன், ஷான் பொல்லாக் வைஸ் கேப்டன், கேரி கிறிஸ்டன், ஹர்சலே கிப்ஸ், லான்ஸ் க்ளூஸ்னர், ஜாக்கஸ் காலிஸ், ஆலன் டொனால்ட், நிக்கி போயே இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் வின்னர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அப்போ நான் ஒரு 4th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போதைக்கு நம்ம கிரிக்கெட் விளையாடும் போதே, நானும் என்னோட தம்பியும் கிரிக்கெட் விளையாடும் போது கூட கேரி கிறிஸ்டன், லான்ஸ் க்ளூஸ்னர் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டு பேட்டிங் பிடிச்சி விளையாடுவோம். அதை இந்தியா தாண்டி எந்த ஒரு அணியை வச்சு நம்ம விளையாடணும் அப்படின்ற மாதிரி அப்போதெல்லாம் ஒரு அணியோட பேரை வச்சு விளையாடுவோம். ஸோ இந்தியாவுக்கு அப்புறம் எந்த அணியை வச்சு விளையாடலாம் அப்படின்ற போது சவுத் ஆஃப்ரிக்கா வச்சு தான் விளையாடணும். அந்த அளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா மேலே இந்திய ரசிகர்களுக்கு அப்போலேருந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஸோ அந்த ஜாண்டி ரோட்ஸ் அவங்கள மாதிரி ஃபீல்டிங் பண்ணுறது, லான்ஸ் க்ளூஸ்னர் மாதிரி பவுலிங் போட்டு பார்க்குறது, ஜாக்கஸ் காலிஸ் மாதிரி பவுலிங் போட்டு பார்க்குறது, இந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா அணி மேலே ஒரு தீவிரமான ஒரு அன்பு இருக்கும். அது ஏன் அப்படின்றது தெரியலை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அன்பு இருக்கும். ஸ்ரீலங்கா மேலே கூட அந்த அளவுக்கு அன்பு இருக்காது. பாகிஸ்தான் பக்கத்து நாடு, இது ரெண்டும் அந்த அளவுக்கு கூட இருக்காது. ஆனால் தென்னாப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஏதோ அவங்களோட அந்த ஆடும் விதம், அந்த அதிரடியாக ஆடும் விதம், ஸோ அவங்க ஜெயிக்கிற விதம், இது எல்லாமே நம்மளை ஈர்க்கும் அப்படின்னு தான் சொல்லணும். 1999 வேர்ல்டு கப்பில் இந்திய அணி ஜிம்பாப்வே கிட்ட தோற்று ஸோ கொஞ்சம் ஒரு மோசமான நிலையில் வெளியேறிட்டாங்கன்னு சொல்லலாம். செமிஃபைனல் வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாங்க. செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா கூட விளையாடுறாங்க. அதில் முதல்ல பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலிய அணி 213 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. அடுத்ததாக பேட்டிங் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா அணி அவங்களும் கிட்டத்தட்ட 9 விக்கெட் ஆகிடுவாங்க. கடைசி ஓவர் 9 ரன்கள் தேவைப்படும். அப்போ பேட்டிங்கில் லான்ஸ் க்ளூஸ்னர் இருக்கார். ஃபஸ்ட்டு 2 பாலும் பவுண்ட்ரி. ஸோ நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் ஆலன் டொனால்ட் இருக்கார். ஸோ கடைசி 4 பால் 1 ரன் தான் தேவை. ஸோ 3வது பாலில் ஒரு சிங்கிள் அடிக்க ட்ரை பண்ணுவார். அப்போ ஆலன் டொனால்டு ஓட பார்ப்பார். ஜஸ்ட் மிஸ்ஸு, ரன் அவுட் மிஸ் ஆகிடும். அடுத்ததாக 4th பாலும் சிங்கிள் அடிக்கிறதுக்கு லான்ஸ் க்ளூஸ்னர் அடிச்சுட்டு அவர் ஆலன் டொனால்டு வராரா இல்லையா அப்படின்றத பார்க்கவே மாட்டார். ஸ்ட்ரைட்டாக ஓடி வந்துடுவார். ஸோ எதுக்காக அப்படி ஓடி வந்தார் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் விளங்கலை. அந்த மாதிரியான ஒரு ரன் அவுட். ஸோ ரன் அவுட் ஆகிட்டாங்க, டை தானே, ஸோ இதில் எப்படி ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா லீக் மேட்சஸில் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்காவை வின் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால ஸோ அதை பேஸ் பண்ணி ஆஸ்திரேலியா ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஃபைனலுக்கு போயிட்டு அவங்க பாகிஸ்தானை வீழ்த்தி 1999 அவங்க வேர்ல்டு கப்பை ஜெயித்தாங்க. ஸோ அப்போ வேர்ல்டு கப் ஜெயித்தாங்க. 2003 இந்தியாவை ஃபைனலில் வீழ்த்தி வேர்ல்டு கப் ஜெயித்தாங்க. 2007 ஸ்ரீலங்காவை ஃபைனலில் வீழ்த்தி வேர்ல்டு கப் ஜெயித்தாங்க. ஸோ ஹேட்ரிக்காக அவங்க வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரு மேட்ச்ன்றது பெரிய காரணமாக இருந்தது. ஸோ இது மட்டும்தான் பேட் லக்கு, இதுக்கு மேலே என்ன பேட் லக் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ அடுத்ததாக 2003 வேர்ல்டு கப், அது சவுத் ஆஃப்ரிக்காலே நடக்குது.
அவங்களோட ஹோம் கிரவுண்டு. அதில் லீக் மேட்சஸ் வந்து 6 மேட்ச் வந்து நடக்குது. அந்த 6 மேட்ச்சில் ஸ்ரீலங்கா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா இவங்களோட நடக்குது. இந்த 6 மேட்ச்சில் இவங்க 3 மேட்ச் தான் ஜெயிக்கிறாங்க, 2 மேட்ச் வந்து லாஸ் ஆகுறாங்க, 1 மேட்ச் டை ஆகுது. அந்த டை ஆகிற மேட்ச் தான் இவங்க சவுத் ஆஃப்ரிக்கா அண்டு ஸ்ரீலங்கா மேட்ச். அதில் வந்து மழை வந்துடுது. 45 ஓவருக்கு 229 ரன்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து டக்வர்த் லூயிஸ் முறைப்படி வந்து அவங்க வைக்கிறாங்க. டக்வர்த் லூயிஸ் முறை அப்படிங்கிறது 1998க்கு அப்புறம் தான் வருது. ஸோ ஒரு வேர்ல்டு கப்பில் டக்வர்த் லூயிஸ் முறை பயன்படுத்தப்படுவது அதுதான் நினைக்கிறேன், எனக்கு நினைவு இருக்கிற வரை. ஸோ 45 ஓவருக்கு 229 ரன்கள். அப்போ மார்க் பவுச்சர் வந்து பேட்டிங்கில் இருக்காரு. அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லப்படுது, 45 ஓவருக்கு 229 ரன்களுக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 44.5 ஓவர், அந்த ஓவர்லேயே வந்துட்டு 229 ரன்கள் அடிச்சிடுறாங்க. கடைசி பால், அந்த கடைசி பாலை இவர் 229 தான் டார்கெட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கடைசி பால் முரளிதரன் போடுவார். ஒரு அப்படியே சும்மா வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவார். ஆனால் அதுக்கப்புறமா தான் சொல்லுவாங்க 229க்கு மேலே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதன் காரணமாக கென்யா அணி அடுத்ததாக காலிறுதிக்கு வந்து தகுதி பெறுவாங்க. ஸோ அதுதான் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. அந்த ஒரு சூழ்நிலையில் ஷான் பொலாக் தான் அந்த அணிக்கு கேப்டனாக இருந்தார். இப்படி வந்து ஒரு தவறு, டக்வர்த் லூயிஸை வந்து கரெக்டாக வந்து கணக்கு பண்ணாமல் சொன்னதையும் வந்து கவனிக்காமல் 229 ரன்கள் அடிச்சுட்டு ஜெயிச்சிட்ட மாதிரி நினச்சதுனால ஷான் பொலாக்கை வந்து கேப்டன் பதவியிலேருந்து தூக்கிட்டு 22 வயதான கிரீம் ஸ்மித்தை வந்து கேப்டனாக போட்டாங்க. ஷான் பொலாக்கு ஒரு பெரிய பவுலரு, ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஜாக்கஸ் காலிஸ் அளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு ஹேண்டி ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அவரோட கேரியரில் இந்த ஒரு மேட்ச்ன்றது ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி 2003 வேர்ல்டு கப்லையும் இவங்க வந்து சொதப்பிட்டாங்க. ஸோ அடுத்ததாக 2015 வேர்ல்டு கப் செமிஃபைனல். 2015 வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்து கிட்ட செமிஃபைனலில் தோற்றுருப்பாங்க. 2023 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா கிட்ட செமிஃபைனலில் தோற்றுருப்பாங்க. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனல் அப்படின்னு பார்த்தா 2000 அண்டு 2002 இந்த 2 செமிஃபைனல்லையும் இந்தியா கிட்ட செமிஃபைனலில் தோற்றுருப்பாங்க. அதுக்கப்புறம் 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இங்கிலாந்து கூட செமிஃபைனலில் தோற்றுருப்பாங்க. இந்த மாதிரி செமிஃபைனலில் வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் சோக்கிங் பண்ணுறது அப்படின்றது வந்து தொடர்ந்து ஒரு தொடர்கதையாக ஆயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே தென்னாப்பிரிக்கா மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னரே இந்திய ரசிகர்களுக்கு இருக்கும், அவங்க எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி. 2024 T20 வேர்ல்டு கப்லையும் வந்துட்டு அவங்க ஃபைனல் வந்தபோது இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா தோத்துட்டாங்களே அப்படின்றதும் ஒரு சின்ன வருத்தம் வந்து இந்திய ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் நேற்று நியூசிலாந்து அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா இவங்களோட மேட்ச் வந்து நடந்தது. ஸோ இதில் டாஸ் வின் பண்ண நியூசிலாந்தை 362 ரன்கள் அடித்தாங்க. வில்லியம்சன் அண்டு ரவீந்திரா இவங்க 2 பேருமே வந்து சதம் அடித்தாங்க. ஃபிலிப்ஸும் வந்து செம்மையாக வந்து ஒரு அட்டாக்கிங் ஆட்டம் ஆடி ஒரு T20 மாதிரி ஆடி அவரும் வந்து ஒரு 49 ரன்கள் அடித்தார். அதே போல் டேரில் மிட்சலும் வந்துட்டு 49 ரன்கள் அடித்தார். சவுத் ஆஃப்ரிக்காவில் முக்கியமான 3 பவுலர்ஸ் ரபாடா, இங்கிடி, யான்சன் இவங்களை நம்பித்தான் சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தது. அவங்க 3 பேருமே 10 ஓவருக்கு 70 ரன்களுக்கு மேலே கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான பிச்சு தான் பாகிஸ்தானோட பிச்சு லாகூர். இருந்தாலும் இவங்களோட அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரன்களை கம்மி பண்ணியிருக்கணும். ஒரு 320 இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் இருந்தால் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து இவங்க தவற விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இங்கிடி மட்டும்தான் ஒரு 3 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு பேட்டிங் பண்ண நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா அணி இவங்க வந்துட்டு ஓப்பனிங்லேயே ரிக்கல்டன் 17 ரன்களில் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பவுமா, வேண்டர் டியூசன் இவங்க 2 பேரும் வந்து ஓரளவு நிதானமாக ஆடி 122 வரைக்கும் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து பவுமா அவுட் ஆகிட்டார், அவர் 50+ எடுத்தார். பவுமா 56 ரன்களும் வேண்டர் டியூசன் 69 ரன்களும் அடித்தாங்க. அடுத்து வந்த கிளாசன் வந்து 3 ரன்கள் அவுட் ஆகிட்டார். இவங்க 3 பேர் விக்கெட்டையும் மிட்சல் சாண்டனர் கைப்பற்றினார். அடுத்தடுத்து இவங்க 3 பேர் விக்கெட்டுகள் எடுத்ததுனால சவுத் ஆஃப்ரிக்கா அணி நிலை குலைந்து போயிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து எப்படி இவங்க மீண்டு வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது கொஞ்சம் நமக்கு சந்தேகம் தான். ஏன்னா இந்தியாவோட T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்துட்டு ஹென்ரிச் கிளாசன்
அவர் வந்து காட்டடி அடிச்சிட்டு இருந்தார். அவர் அடிக்கிற வேகத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மேட்ச் இந்தியாவை கைவிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். அந்த ஒரு நேரத்தில் பும்ரா வந்து போட்டு டைட் பண்ணவும், அதுக்கப்புறம் வந்து ஹென்ரிச் கிளாசன் விக்கெட் விழவும் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஓரளவு கொஞ்சம் பெட்டரான சுச்சுவேஷன் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு மேட்ச்சில் முக்கியமான ஒரு பிளேயரே ஹென்ரிச் கிளாசன் தான். ஏன்னா அவர் தான் ரொம்ப அதிரடியாக விளையாடக்கூடியவர் இந்த ஒரு டீமில். டேவிட் மில்லர் அதிரடியாக விளையாடுவார் அப்படின்னாலும் டேவிட் மில்லரை காட்டிலும் அதிரடியாக விளையாடக்கூடிய திறமை வந்து ஹென்ரிச் கிளாசனுக்கு தான் இருக்குது. அவர் 3 ரன்கள் அவுட் ஆகிட்டாரு. அந்த அணியை ரொம்பவே டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து டேவிட் மில்லர் பொறுமையாக ஆட ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா விக்கெட் வந்து நிறைய இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளும் அதிரடி காட்டினோம் அப்படின்னா இன்னும் மோசமாக தோப்போம். ஸோ ஓரளவு நம்ம பொறுமையாக இருந்து ஆடி பின்னாடி நம்மளால் அதிரடியாக ஆட முடிஞ்சால் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சி கொஞ்சம் பொறுமையாக ஆட ஆரம்பிச்சிட்டார். அதர் எண்டில் வர பிளேயர்ஸ்லாம் வந்து தொடர்ந்து வந்து கொஞ்சம் நேரம் நிற்கிறதும் அவுட் ஆகிறதும் இப்படின்ற மாதிரியே போயிட்டாங்க. ஸோ ரபாடா மட்டும் கொஞ்சம் நேரம் நின்னார். ஸோ அவரை வச்சு இவர் ஓரளவு 50+ அந்த மாதிரி வந்துட்டு இருந்தார். கடைசி விக்கெட்டாக இங்கிடி வந்தார். ஸோ அவரை வச்சு அந்த கடைசி பால் வந்து சிங்கிள் தட்டி ஒவ்வொரு ஓவர்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து கிடைச்ச பால்களில் வந்து பவுண்டரி 6 அந்த மாதிரி அடித்து கடைசி பாலில் அவர் வந்து 100 கம்ப்ளீட் பண்ணார். ஸோ இறுதியில் 50 ஓவர்கள் முடிவில் 312 ரன்கள் எடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. 50 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்க. ஸோ தோத்துட்டே இருக்கியடா அப்படின்ற மாதிரி ஒரு மீம் வந்து பார்ப்போம். சூரியவம்சம் படத்தில் வந்து தோத்துட்டே இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த்ராஜ் போயிட்டு கண்ணாடி கிட்டே சொல்லுவார். ஸோ அந்த ஒரு மீம் தான் நமக்கு ஞாபகம் வருது சவுத் ஆப்பிரிக்காவை பார்க்கும்போது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயர்ஸை வச்சிருக்கிற ஒரு அணி. டேல் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலர், வேர்ல்ட்லேயே பெஸ்ட் பவுலராக இருந்தார் ஃபாஸ்ட் பாலிங்கில். அதே போல் வந்துட்டு ஏபிடி வில்லியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்ற லெவலுக்கு இருந்தார். ஃபேஃப் டு பிளேசிஸ் அவர் இருந்தார். ஸோ இந்த மாதிரி குவிண்டன் டீகாக் அப்படி வந்து ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் இருந்தார். இந்த மாதிரி வந்து ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து அந்த அணிக்கு வந்துட்டே இருக்காங்க. இருந்தாலும் அந்த அணியால் ஒரு செமிஃபைனலோ ஒரு ஃபைனலோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்களால வந்து இன்னும் வெற்றி பெற முடியல. டேவிட் மில்லர் அவர் ரொம்ப நாள் விளையாண்டுட்டு இருக்கார். ஸோ இந்த மாதிரியான அதிரடியாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நிறையா இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த அணி. ஆஸ்திரேலியா அணியே ஒரு வெல்லக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த அணி யாருன்னு பார்த்தா அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான். அது வந்து இந்த பைலேட்ரல் சீரீஸ்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்ட்லாம் அந்த பைலேட்ரல் சீரீஸு அதுலலாம் டெஸ்ட் சீரீஸ் இதுலலாம் வந்துட்டு சிறப்பாக செயல்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்பு T20 வேர்ல்டு கப் இதுலலாம் வந்துட்டு செமிஃபைனலில் வந்து கொஞ்சம் சோக் பண்ணிடுவாங்க. ஸோ செமிஃபைனல் ஆகிட்டாலே அவங்க வந்து ப்ரெஷர் ஆகிடுறாங்களா அப்படின்றது தெரியலை. ஸோ அதை வந்து களையணும் அந்த அணி. ஸோ இப்போ வந்து முதல் முறையாக அடுத்து இன்னொரு ஃபைனல் அவங்களுக்கு காத்துட்ருக்கு, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல். அதுலேயும் அவங்களோட பல நாள் வாய்ப்புகளை பறித்த ஆஸ்திரேலியா அணி தான் ஃபைனலுக்கு வராங்க. ஸோ இந்த முறையாவது வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் சவுத் ஆப்பிரிக்கா அணி வந்து வெற்றி பெறணும் அப்படின்றது தான் எல்லா இந்திய ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா ஒருவேளை ஆஸ்திரேலிய அணி தகுதி பெறாமல் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் வந்துட்டு இந்திய அணி தகுதி பெற்றிருந்தா இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்கொள்ள வேண்டியிருந்திருக்கும். அப்போ வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்காவுக்கு என்னதான் வந்து அவங்க சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணல அப்படின்ற மாதிரி நமக்கு எண்ணம் இருந்தாலும் நமக்கு இந்திய அணியா சவுத் ஆப்பிரிக்கா அணியான்னு பார்க்கும்போது நம்ம இந்திய அணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். WTC ஃபைனலுக்கு இந்திய அணி தகுதி பெறல, அதனால ஆஸ்திரேலியா தகுதி பெற்றுட்டாங்க. இப்போ வந்து ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இவங்களோட ஃபைனலுக்காக நம்ம வந்து காத்துட்ருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியா அண்ட் நியூசிலாந்து இவங்களோட ஃபைனல் இருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கானா கொஞ்சம் ஈஸியாக வந்து அவங்கள அடிச்சிடலாம். இந்த மாதிரி செமிஃபைனல் ஃபைனல்னாலே கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுவாங்க. அதனால அவங்கள ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் கால்குலேட் பண்ணதுக்கெலாம் எதிராகவே நியூசிலாந்து தான் ஃபைனலுக்கு வராங்க. ஸோ நியூசிலாந்து வந்ததுனாலையும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். எப்படி 2023 வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு வந்து ஆஸ்திரேலியாவை ரிவெஞ்ச் அடித்து வெளியேற்றணுமோ 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனலுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கும் விதமாக 2020-25 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நியூசிலாந்தை வின் பண்ணுவோம். அது போக வந்து 2000லேயும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடக்கும்போது நியூசிலாந்து தான் இந்திய அணி வின் பண்ணி அந்த கப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலடி தரும் விதமாகவும் இந்திய அணி இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டு இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.